அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சுக்கிர பகவான் பெயர்ச்சி. நல்ல காலம் பிறக்கப் போகும் 3 ராசியினர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கடகத்தில் பயிற்சியாகும் சுக்கிர பகவானால் குறிப்பிட்ட 3 ராசிகளுக்கு அதீத அதிர்ஷ்டத்தில் திகழ உள்ளார்கள். குறிப்பாக அது எந்தெந்த ராசிகள் என தெரிந்து கொண்டு அதில் உங்கள் ராசிகள் இருக்கிறதா என தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு ஆன்மீக பரிகாரங்களை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கே வெற்றிகரமான வாழ்க்கையாக அமையும். இந்த மாதத்தில் ஜோதிட சாஸ்திரப்படியும் ஒவ்வொரு கிரகங்களின் மாற்றமும் அதனுடைய ராசி, அதாவது அனைத்து ராசியினருக்குமே தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் ஜூன் மாதம் நிகழ உள்ள சுக்கிர பயிற்சியானது குறிப்பிட்ட ராசிகளுக்கு வாழ்க்கையில் அதீத அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தர உள்ளது என இந்த இடத்தில் பதிவு செய்யப்படுகிறது. ஆசுரர் அவர்களுடைய குருவாக கருதப்படும் ஆடம்பரத்தின் கிரகமான சுக்கிரன் பயிற்சி ராசிபலன் கணிப்பில் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கின்றன. சுக்கிரன் ஒரு ராசியில் ஒரு மாத காலம் வரை இருப்பார். தற்போது சுக்கிரன் மிதுன ராசியில் பயணித்து வருகிறார். இந்நிலையில் சுக்கிரன் ஜூன் 8ஆம் தேதி கடக ராசிக்குள் நுழைய இருப்பது அதீத சக்தி வாய்ந்தது. இந்த கடக ராசியின் அதிபதி சந்திரன். இந்த சந்திரனின் ராசிக்கு சுக்கிரன் செல்வது ஜோதிட ரீதியில் மிகவும் சிறப்பு வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த சுக்கிரன் பயிற்சியானது 12 ராசிகளின் வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க சாதக பாதக தாக்கங்களை ஏற்படுத்தினாலும் தொழில் மற்றும் பொருளாதார ரீதியில் உச்சபட்ச பலனை பெறும் ராசி குறித்து இந்த பதிவில் தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். முக்கியமாக சுக்கிர பகவானுடைய ஆசியால் அதிர்ஷ்டம் பெறப்போகும் முதல் ராசியாக ரிஷபம் ராசி அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ரிஷப ராசியின் அதிபதியாம் சுக்கிர பகவான் இந்த பெயர்ச்சியில் 3ஆம் வீட்டிற்கு செல்கிறார். இதன் காரணமாக ரிஷப ராசிக்காரர்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆடம்பரமான வாழ்க்கை முறையை அனுபவிக்க வாழ்க்கையை அனுபவிப்பார்கள். குறிப்பாக பணம் மேலோங்கி நிற்கும். ஆகையால் ஒரு ஆடம்பரத்திற்கு பெயர் போக இருப்பார்கள். வருமானத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு பொருளாதார நிலையில் அசுர வளர்ச்சி ஏற்படும். முக்கியமாக செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பு அதிகப்படியாக இருக்கிறது. கூட்டுத் தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தொழில் புரியவர்களுக்கு இந்த பயிற்சியானது சாதகமான பலன்களை வழங்குகிறது. சிலருக்கு பணியிட மாற்றம் ஏற்படக்கூடுகிறது. முக்கியமாக மேலும் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணிகள் வெற்றிகரமாக நிறைவேற அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. பணவரவிற்கு பஞ்சமே இருக்காது. ரிஷப ராசியினருக்கு ரிஷப ராசியினர் இத்தனை நாட்களாக வீட்டில் சண்டை சச்சரவாகவும் பணம் இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்கள் சுக்கிரனுடைய அருளால் உங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் இருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் எந்த தொழிலை தொட்டாலும் உங்களுக்கே வெற்றியாகும். குறிப்பாக தேவையில்லாமல் செல்வம்தான் அதிகமாக வருகிறதே என இந்த பணத்தை நீ பெற்றுக்கொள், நான் அப்புறமே வாங்கி கொள்கிறேன் என்பது முறையான எந்த சான்றும் இல்லாமல் ஒருவருக்கு பணத்தை கொடுப்பது. அடுத்ததாக நண்பர் தானே எனக்கு கேட்கிறான், நீ எவ்வளவு பணம் வேணுமானாலும் வாங்கிக்கொள், அதை முறையான டைமில் கொடுத்து விடு என எந்த ஆவணமும் கையெழுத்தும் இல்லாமல் அவர்களுக்கு கொடுப்பது, தேவையில்லாத காதல் வழக்குகளில் உள்ளே செல்வது, சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவது, இது எல்லாம் உங்களுக்கு ஆபத்தாக முடியும். அவ்வளவு பணம் வந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அதனை அனுபவித்து கொண்டுதான் இருக்க வேண்டுமே தவிர தேவையில்லாமல் வாரி அனைவருக்கும் வழங்கக்கூடாது. முக்கியமாக பெரியவர்களுக்கும், முக்கியமாக தன் தாய் தந்தையருக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். அடுத்ததாக நீங்கள் அமைதியுடன் செயல்பட வேண்டும். எதை அடக்காவிட்டாலும் நாவை அடக்கி செயல்பட வேண்டும். அடுத்ததாக கடகம் ராசி நண்பர்கள். கடக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் முதல் வீட்டில் பயிற்சி அடைவதனால் ஜூன் 8 முதல் பல்வேறு வகையிலும் சாதகமான மாற்றங்களை அனுபவிக்க போகிறார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு, பெண் தேடி கொண்டு அலைந்து திரிந்து புரோக்கர்களுக்கு ஏராளமான பணத்தை வாரி வழங்கிய கடக ராசியினருக்கு இந்த காலத்தில் கண்டிப்பாக திருமணம் நடைபெற அதீத வாய்ப்புகள் இருக்கின்றன. வருமானம் அதிகரித்து பணவரவு மேம்படும். ஆடம்பரமான வாழ்க்கையை அனுபவிப்பதுடன்
பல்வேறு பொருள் வசதிகளும் கிடைக்கும். மன அழுத்தம் குறைந்து நல்ல மனைவியை அடைவீர்கள். மன அமைதி அதிகரிக்கும். பரம்பரை சொத்துக்கள் தொடர்பாக இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து அந்த சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். அதிகப்படியான கடனாளியாகிவிட்டேனே, இதிலிருந்து நான் எப்படி மீள்வேன் என நினைத்து கொண்டிருக்கும் கடக ராசியினருக்கு பொறுமையே உங்களுக்கான வெற்றி பாதையை வழிவகுக்கும். நண்பர்களுக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் தாய் தந்தையர்களுக்கும் இந்த காலத்தில் உங்களுக்கு செல்வம் அதிகமாக வரும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், உபத்திரம் செய்ய வேண்டாம். முக்கியமாக பெண் பார்த்து அலையும் கடக ராசியினருக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை துணையை அமைய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் யார் தீயவர்கள் யார் நல்லவர்கள் என நீங்கள் புரிந்து கொண்டிருந்திருப்பீர்கள். ஆகையால் நல்லவர்களுக்கு உதவி செய்து கொண்டு வாழ்க்கையை வாழ வேண்டும். முக்கியமாக ஏமாற்றவும் செய்பவர்கள் உடன் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் அவர்களை நீக்கி வைத்துவிட்டு முக்கியமாக நண்பர்களுக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் முக்கியம் கொடுத்து நீங்கள் செயல்பட வேண்டும். முக்கியமாக தந்தையினுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் ஏராளமான செல்வ வளம் உங்களை தேடி வர இருக்கிறது. ஆகையா அந்த செல்வத்திற்கு எவ்வாறு செலவு செய்ய வேண்டும், எந்த விதமான பொருள் எந்த விதமான சொத்துக்கள் வாங்க வேண்டும் என நண்பர்களையும் தாய் தந்தையரையும் கேட்டு அதன்படி செய்ய வேண்டும். அசுர குருவாகிய உங்களுக்கு சுக்கிர பகவான் பயிற்சி இருப்பதனால் அசுரத்தனமான செல்வம் உங்களை வந்தடையும். ஆகமையினால் அமைதியுடனும் செயல்பட வேண்டும். அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள். துலாம் ராசியின் அதிபதியான சுக்கிரன் இந்த பயிற்சியின் போது 10ஆம் வீட்டிற்கு செல்கிறார். இதனால் துலாம் ராசிகளுக்கு மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் அதிகப்படியான முன்னேற்றம் ஏற்பட்டு நல்ல நிலையை அடைவீர்கள். முக்கியமாக பணியாளர்களுக்கு சம்பள உயர்வு மற்றும் பணி உயர்வு கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். பொருளாதார வசதிகள் மேம்பட்டு ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்கும் யோகம் காணப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.